ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி 1/4 கிலோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் 75 கிராம் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் 50 கிராம் பட்டரையும் எடுத்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதை தனியாக வச்சுட்டு இன்னொரு ட்ரையான பவுலில் ஒரு எக் சேர்த்துக்கிறேன். அதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹேண்ட் விஸ்க் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகரை ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒன்லி ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் கிரிங்கிள் டாப் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். எக் அண்ட் சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சுகர் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகணும். அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட் அண்ட் பட்டர் மிக்ஸை சேர்த்து அகைன் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் 50 கிராம் மைதா அண்ட் 10 கிராம் கொக்கோ பவுடரை எடுத்து சலிச்சு வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பேட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு சேர்க்கும் போது பேட்டர் லைட்டாக திக்காகும். அது ஒன்றும் இல்லை, நார்மல் தான். ஃபுல்லாக எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 25 கிராம் மில்க் காம்பவுண்டும் 25 கிராம் ஒயிட் சாக்லேட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மட்டும் இப்போ கேக்கோட ஃபில்லிங்காக நடுவில் கொடுத்துக்கிறதுக்காக கொஞ்சம் மட்டும் எடுத்து ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 இன்ச் ஸ்கொயர் டின்னில் பேட்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பேச்சுலா வச்சு நல்லா எல்லா சைடும் ஈவன் இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ரிமைனிங் இருக்க சாக்லேட்டை மேலே டாப்பிங்ஸாக கொடுத்துக்கிறேன். சாக்லேட் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஸ்பேச்சுலா வச்சு உள்ளே அமுக்கி விடுறேன். இப்போது இதை 180 டிகிரியில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பண்ணி எடுத்ததும் சூப்பரான ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 360 கிராம்ஸ் ட்ரிபிள் சாக்லேட் கிடைக்கிது. இது நம்ம சாக்லேட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணனால வெயிட் எக்ஸ்ட்ரா தான் வரும். 1/4 கிலோ ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனியை நம்ம 300 to 350 ரேட்குள்ளே நம்ம ரேட் செட் பண்ணி சேல் பண்ணலாம். பீஸ் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.